ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, வெந்தயம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா குழச்சி விடலாம். இந்த சைஸ் அளவு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பேச்சுலர் யாராவது பிக்னஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. எந்த காயம் வேணால் சட்டுன்னு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கொஞ்சம் சீரகம், அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, 10 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து பருப்பில் கொட்டிடலாம். உப்பு போடலாம். இப்போது புளியை ஊற்றிடலாம். பெருங்காயத்தூள் போடுங்க. இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது பேர் தான் மிளகா கிள்ளி சாம்பார். இதை விட ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டெல்லாம் வைக்க முடியாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.